Hello friends, வெல்கம் பேக் டு Verse. string versus string builder versus string buffer. இது வந்து ஒரு முக்கியமான ஜாவா டெவலப்பர் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஷின். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டோர்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆமாங்க, எந்த ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்கில் வந்து ரெண்டு விதமாக நம்ம கிரியேட் பண்ணலாம். யூஸிங் ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் நியூ கீவேர்டு. இது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஸ்ட்ரிங் வீடியோவை பார்த்துருப்போம். அதில் நீங்கள் போய் பார்க்கும்போது ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். அதில் நம்ம சொல்லிருப்போம், ஸ்ட்ரிங் இஸ் அண்ட் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இம்யூட்டபிள்? ஸ்ட்ரிங்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால சேஞ்சே பண்ண முடியாது. ஒரு கிரியேட் ஆயிடுச்சுன்னா சேஞ்சே பண்ண முடியாதுன்னா இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மகிட்ட. என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். அந்த ஆப்ரேஷனில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு டைமும் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைம் நான் கன்கேட் பண்ணும் போதும், கன்கேட்னா ஒரு டைமும் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிக்கும் போதும் சேர்க்கும் போதும் புது ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகிட்டே வரும். அப்போ எனக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும், மெமரி வந்து அதிகமாகும். ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள்ன்ற ஒரு கான்செப்டால். இந்த இஷ்யூவை சரி பண்ண தான் ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஸ்ட்ரிங் பில்டர்ன்றதும் ஸ்ட்ரிங்கை தான் வந்து ஸ்டோர் பண்ணும். ஆனால் இது கம்ப்ளீட்லி ஒரு நியூ ஆப்ஜெக்ட் அண்ட் முக்கியமாக மியூட்டபிள், அதாவது மாடிஃபையபிள். அதை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பில்டரோட சின்டாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் பில்டர் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் இன்சைட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங் பில்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். இந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 16 கேரக்டர்ஸ்க்கு வந்து செட் ஆகிடும். இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் நீங்கள் சைஸை கூட மென்ஷன் பண்ணலாம். அதாவது நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறது பதில் நீங்கள் சைஸ் கொடுத்தனாலுமே அதை எத்தனை கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் பில்டர் ஹோல்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சைஸும் கொடுக்கலாம். அதை வந்து கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்ட்னா சேர்க்கறது, ஒரு ஸ்ட்ரிங் கூட ஒரு ஸ்ட்ரிங்கை சேர்க்கறது, கன்காடினேஷன் மாரி. லென்த் மெத்தட் இருக்குது. ஸோ இது இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்ற லென்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரிவர்ஸ் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங் பஃபர்னா என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரிங் பஃபர்னா என்ன? அதாவது ஸ்ட்ரிங் பில்டரே இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் பில்டர் மியூட்டபிள். அப்போ ஸ்ட்ரிங் பஃபர் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அங்கே தான் த்ரெட்ன்ற ஒரு கான்செப்ட் வருது. த்ரெட்னா என்ன அப்படின்னா, த்ரெட் இஸ் அ ஸ்மால் யூனிட் இன் அ ப்ராசஸ். ஆமாங்க, டைனி யூனிட் இன் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது இந்த வீடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ளே ஆகிறதே வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அதில் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிட்ஸ், இதுதான் வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராசஸில் ஒரு ஸ்மால் யூனிட் தான் த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது மல்டி த்ரெட்டிங்னா என்ன அப்படின்னா, மல்டி த்ரெட்டிங்னா மல்டிபிள் த்ரெட்ஸு வந்து ஒரு வேலையும் செய்யலாம், அல்லது மல்டிபிள் த்ரெட்ஸு பல வேலைகளை செய்யலாம். இப்போது உங்கள் ஃபோனில் வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த சமயத்தில் உங்கள் ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாட்ஸ்அப்லேருந்து, யாரா மெசேஜ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. அப்போது மல்டிபிள் வேஸில் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனு, இதுதான் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கன்கரண்ட்டாக ஹேண்டில் பண்ணோம் மல்டிபிள் த்ரெட்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரே வேலையும் மல்டிபிள் த்ரெட்ஸும் செய்யும். எப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூ இப்போ யூடியூப்ல ப்ளே ஆகுதுன்னா அதுலேயே வந்து மல்டிபிள் வீடியோஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யாருனா வீடியோ போட்டிருப்பாங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப்குள்ளே. அப்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் அந்த சேம் ப்ராசஸும் இருக்கும். இப்போ இப்படி சொல்லும் போது, இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் பில்டர் எடுத்துங்களேன். ஸ்ட்ரிங் பில்டரில் நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு பேராகிராஃப் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. அதில் இருக்க தப்பான வேர்டெலாம் வந்து க்ளீன் பண்ணி கரெக்டான வேர்டாக மாற்றுறீங்க அந்த பேராகிராஃபை அப்படின்னு கேட்கும்போது, மல்டிபிள் த்ரெட்ஸ் வச்சு நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா, அதோட டேட்டாலாம் கொலாப்ஸ் ஆகிடும். ஏன் கொலாப்ஸ் ஆகிடும்? மல்டிபிள் த்ரெட்ஸ்னால் என்னது? ஒரு த்ரெட்டும் ஒரு மாதிரி ஒரே ஒரு வேல்யூ, ஒரே ஒருத்தர் இருக்கான் ஸ்ட்ரிங் பில்டர்னு, அவனை போட்டு எல்லாரும் அடின்னு அடித்தா அவனோட வேல்யூவே மாறிடும்ல. ஸோ அதுக்கு தான் ஸ்ட்ரிங் பஃபர் இருக்குது. அப்போது ஸ்ட்ரிங் பில்டர் என்னன்னு சொல்லலாம்? நாட் த்ரெட் சேஃப், நாட் சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சிங்க்ரனைஸ்ட்னா என்னென்னா, சிங்க்ரனைஸ்ட் மெத்தட் ஸ்பெசிஃபிக் கீவேர்டு. அந்த கீவேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியுமா? நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டைமில் ஒருத்தவரை தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதனால் ஸ்ட்ரிங் பில்டர் வந்து த்ரெட் சேஃப் இல்லை, இது வந்து நான் சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்பால் வராரு ஸ்ட்ரிங் பஃபர் வந்து சிங்க்ரனைஸ்ட்.
அந்த சிங்க்ரோனைஸ்ன்ற கீவேர்ட் அந்த மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் மெத்தட், அப்பன் மெத்தட், டூட் ஸ்ட்ரிங் மெத்தட், எல்லா மெத்தட்லையுமே இது த்ரெட் சேஃபாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங் பஃபர் த்ரெட் சேஃப், த்ரெட் சேஃப்னா சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன நியூவான்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கோடிங் மூலிமா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள், மாடிஃபைபிள்ன்றதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே ஹெலோன்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ எஸ் கிட்ட என்ன இருக்கும், ஹெலோன்ற ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் ஆகிருக்கும். இப்போது எஸ் டாட் கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், எஸ்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகணுமா? ஸோ சேஞ்ச் ஆகணும். எஸ் டாட் கன்கேட் ஆஃப் ஆட் பண்ணுறோம். கன்கேட்னா ஆட் பண்ணும்போது ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்கேட் ஆகி இப்போ ரெண்டும் ஆட் ஆகி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு இருக்கும்போது ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரிங் ஹெலோ மட்டும் தான் வந்திருக்கும், ஹெலோ வேர்ல்டு வந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது வந்து இம்யூட்டபிள், நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுவே ஸ்ட்ரிங் பில்டர் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்பிக்கு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் ஹெலோ. அப்போ அந்த ஹெலோன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அப்போ அந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து அதை எஸ்பின்ற அந்த வேரியபிள் அதை ரெஃபர் பண்ணிருக்கும், எதை, ஹெலோன்ற ஒரு ஆப்ஜெக்டை. ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்பி டாட் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரிங் பில்டர் கூட ஹெலோ வேர்ல்டு வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரிங் பில்டர் ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுது, ஆனால் ஸ்ட்ரிங்கை சேஞ்சே பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கணுன்னா ஆஷ் கோடை பிரிண்ட் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படின்னா, இப்போ ஹெலோன்னு சொல்லிட்டு இருக்கா, இப்போ இந்த ஹெலோ பிரிண்ட் ஆனது உடனே இதோட ஆஷ் கோடு, இந்த எஸ் வேரியபிளுக்கான ஆஷ் கோடு நம்ம கொடுப்போம். ஸோ ஆஷ் கோடுனா அதோட ஆப்ஜெக்ட் மாறுறக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இது மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எஸ் டாட் ஆஷ் கோடு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இப்போது ஹெலோன்றது அடுத்து இங்கே கொடுக்குறோம் ஆஷ் கோடுன்றது மாற்றினதுக்கப்புறம். ஸோ எஸ் டாட் கன்கேட், இப்போ எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கன்கேட் கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து மாறணுன்றதுனால இப்போ எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னே இதோட வேல்யூ மாறிடும். இப்போது ரெண்டு ஆஷ் கோட் கொடுத்துட்டோமா, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, இங்கே வேறு ஆஷ் கோடு, இங்கே வேறு ஆஷ் கோடு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு டைமும் ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணும் போது, ஒரு டைம் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணும் போதும், அப்பன் பண்ணும் போது, ப்ளஸ் பண்ணும் போதும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுது. இப்போ ஸ்ட்ரிங் பில்டரில் நம்ம அதே ஆஷ் கோடை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போது அப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது, இப்போது அப்பன் பண்ணதுக்கப்புறம் இது. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் வந்து சேம் வேல்யூ. இதுதான் நம்ம ப்ரூஃபாக பார்க்குறோம். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள், ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். இப்போ நம்மக்கிட்ட ஸ்ட்ரிங் பஃபர் இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் எப்படி டிக்ளேர் ஆகிருக்குன்னா, ஸ்ட்ரிங் பஃபர் எஸ்பிஎஃப் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் ஹெலோ. அப்போ ஹெலோன்ற ஸ்ட்ரிங் வந்து எஸ்பிஎஃப்ன்ற கீவேர்டில் எஸ்பிஎஃப்ன்ற ஒரு வேரியபிளில் ரெஃபர் ஆகிடும். அப்போ ஸ்ட்ரிங் பஃபர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ எஸ்பிஎஃப் டாட் அப்பண்ட் ஆஃப் பஃபர் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்பன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணோம். இப்போ ஹெலோ பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹெலோ பஃபர் அப்படின்னு வந்துடும். இந்த ஸ்ட்ரிங் பஃபருக்குமே ஸ்ட்ரிங் பில்டருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். அது என்னதுன்னா த்ரெட் சேஃப். இந்த ஸ்ட்ரிங் பஃபர் வந்து த்ரெட் சேஃபாக இருக்கும். அப்போது அந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து த்ரெட் சேஃபாக இருக்காது. அப்போது இது த்ரெட் சேஃபாக இருக்கும் போது இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, த்ரெட் சேஃபாக இருக்கும்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ஒரு வேலையை பண்ணும்போது ஒரே ஒரு த்ரெட்டு தான் அட் அ டைமில் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை ஹேண்டில் பண்ணுறதால ஸ்ட்ரிங் பஃபர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து லோனே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா இந்த விஷயம் இந்த த்ரெட் சேஃப் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதால. ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து நான் த்ரெட் சேஃப். ஸோ வந்து அது வந்து த்ரெட் சேஃபே இல்லை அப்படின்னும் போது, நான் சிங்க்ரனைஸ்டுன்னும் போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கான வேலையெல்லாம் அது கண்டுக்க தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. அதனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் இந்த மூணுமே வந்து வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோட் அடிக்க போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கோடு மூலிமா யார் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து அவுட்புட் தரான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம கணக்குப்படி ஸ்ட்ரிங் வந்து வராது. ஏன்னா ஸ்ட்ரிங் ஒரு டைமும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. அப்போது அது வந்து நிறைய மெமரி எடுத்துக்கும். அப்போ அது ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்ட்ரிங்கு.
அப்போது ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரிங் பில்டர் த்ரெட் சேஃபில் ஹேண்டில் பண்ணுறதில்ல. அப்போ ஸ்ட்ரிங் பில்டர் தான் ரொம்ப ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்ட்ரிங் பஃபர் இந்த த்ரெட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதால ஸ்ட்ரிங் பஃபர் கொஞ்சம் மீடியமாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் வந்து பர்ஃபார்மன்ஸில் இருக்க போது, அதுக்கடுத்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் பஃபராக இருக்கும் போது, பெஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் பில்டராக இருக்கும்போது. சரி வாங்க ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் லாங் ஸ்டார்ட் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லிஸ். இது என்ன பண்ணுன்னா இந்த கரண்ட் டைம் என்னவோ அந்த டைம் வந்து இது எடுத்துரும் இந்த சிஸ்டம்ன்ற ஆப்ஜெக்ட் மூலிமா. அப்போது ஸ்டார்ட்டில் வந்து கரண்ட் டைம் என்னவோ அது வந்துடும். இப்போது எஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு 10,000 டைம் வந்து ரன் பண்ண விட்றோம். அப்போ 10,000 டைமும் வந்து புது ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அதோட டைமிங் வந்து எப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம், அந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே நம்ம சிஸ்டம் த கரண்ட் டைம் மில்லிஸ் மைனஸ் ஸ்டார்ட். ஏன் மைனஸ் ஸ்டார்ட் கொடுக்கணும்னா இப்போ இருக்க டைம் ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் என்ன டைம் இருந்துச்சோ அது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்தோம்னா இப்போ எவ்வளோ டைம் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ 9 மணிக்கு வந்து ஒரு விஷயத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான்னா 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 12 - 9 அப்படின்னு போட்டால் 3 மணி நேரம் அவன் வந்து ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. அதே தான் இங்கே கான்செப்டும். எப்போ அடுத்து ஸ்டார்ட் ஈக்குவல் டு கரண்ட் டைம் மில்லிஸ், அடுத்து ஒர்க் பண்ணுற ஆள். இப்போ ஸ்ட்ரிங் பஃபரும் ஒரு 10,000 டைம் ரன் ஆகுது. இப்போ ஸ்ட்ரிங் பஃபருக்கான ஒரு டைமிங் நம்ம பார்த்துடலாம். அடுத்து ஸ்ட்ரிங் பில்டரும் 10,000 டைம் ரன் ஆகுது. இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்களா ஸ்ட்ரிங் டைம் 107 மில்லி செகண்ட் எடுக்குது. 107 மில்லி செகண்ட் இது எடுக்குது. இப்போ ஸ்ட்ரிங் பஃபர் பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட் தான் எடுக்குது. அதேமாரி ஸ்ட்ரிங் பில்டரும் 1 மில்லி செகண்ட் தான் எடுக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லேக் கவுண்ட் கொடுத்து பார்ப்போம். அப்போ தான் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். சரி நான் ஒரு 10 லேக் கொடுத்துக்கிறேன். இப்போது யார் ரன் ஆகிறான் பார்ப்போம் ஸ்பீடாக. பார்த்தீங்களா இப்போ நம்மளால் ஸ்ட்ரிங் பில்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்புட்டில் நம்மளை காமிக்கிறான் பாருங்கள். இப்போது 90 மில்லி செகண்ட் வந்து ஸ்ட்ரிங் டைம், ஸ்ட்ரிங் பஃபர் 42 மில்லி செகண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் இஸ் 15 மில்லி செகண்ட்ஸ் ஒன்லி. அப்போது பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரிங் பில்டர் தான் ரொம்ப ஸ்பீடு. உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா ஸ்ட்ரிங் பில்டர், உங்களுக்கு வந்து த்ரெட் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர், உங்களுக்கு வந்து இம்யூட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.